இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா, நிறையா மக்களுக்கு பார்த்திங்கன்னா, உடம்புல இப்போ துஷ்ட ஆத்மாக்கள் பூந்துக்கிட்டு அவங்கள வாட்டி வதைக்க இப்போ கோயிலுக்கு போனால் கோயிலேருந்து மட்டும் கோயிலுக்கு போகும்போது மட்டும் அவங்க உடம்பு விட்டு போயிடும். கோயிலுக்கு விட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் உடம்புக்கு வந்துடலாம். ஒரு சில இடங்கள்ல அங்கே உள்ள தெய்வங்கள் சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த உடம்புக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டாலும் அது என்ன பண்ணும்னா, மறுபடியும் போய் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க உடம்புல ஏவி விட்ட மாதிரி பண்ணணும். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திரவாதிகள் ஏவல் மூலிமா வந்த ஆத்மாக்களும் பார்த்திங்கன்னா, ஒரு ஆத்மாக்கள் போனாலும் மறுபடியும் அடுத்தடுத்த ஆத்மாக்கள் அவங்க உடம்புல பூந்துக்கிட்டே இருக்கும். இல்லை கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன பாதிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அனைத்து பாதிப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏவலை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சக்கரம். இது வந்து காளியை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஏவலை அனுப்பக்கூடிய திருப்பி அனுப்பக்கூடிய சக்கரம். யார் உங்களுக்கு பில்லி சுனி ஏவல் செஞ்சுருந்தாலும் இது வந்து செஞ்சவங்களே திருப்பி அடிக்கும். இப்போ நான் இருக்கேன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்வனை செஞ்சேன்னா அந்த சக்கரம் அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நான் செஞ்சேன்னா அது எனக்கே தான் திருப்பி அடிக்குமே தவிர அவங்கள எந்த தாக்குதலுமே செய்யாது.